யாருக்கு அந்த ஆங் இருக்கோ அவங்களால தான் பார்க்க முடியும். ஓகே டாக்டர். நம்மளோட இந்த ஞானின்னு சொல்லுவாங்க, யோகின்னு சொல்லுவாங்க, சித்தர்கள்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேருக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்? சித்தர் வந்து மரணம் இல்ல பெருவாளை முடிச்சவங்க, ஜெயிச்சவங்க, மரணத்தை வென்றவங்க. சித்தர்னால மரணத்தை வென்றவங்க, தேய்ச்சவன் அர்த்தம் சித்தி. ஞானி என்ன பல பல விஷயங்களை கத்தவங்க, ஞானத்தை அடைஞ்சவங்க. சித்தரையும் அதே மாதிரி சொல்லலாம். ஞானத்தை அறிஞ்ச யோகி இருக்காங்கல்ல, யோகி இவங்கெல்லாம் பிராணாயாமத்துல ரொம்ப கெட்டிக்காரவங்க, தியானத்துல கெட்டிக்காரவங்க. ஆனா இந்த அடுத்த லெவல் என்னன்னு சொன்னா அந்த முப்பு குருக்கணும் போல 1வது ஸ்டேஜ் 2வது 3வது ஸ்டேஜ்ல உள்ளவங்க யோகிங்க. ஆனா இவங்க ஆசையை அடக்கினவங்க யோகி. யோகி ராமையாவே ஒரு பக்கம் நாடிய வந்து 0 கொண்டு வந்துடுவார், ஒரு பக்கம் நாடி 140 ஏத்துவார் மேல. யோகி ராமையாவே அவரு சில விஷயமெல்லாம் பண்ணுவாரு. அவரு சாதாரண ஆளு கிடையாது, ஆனா சின்ன பிள்ளை மாதிரியே இருப்பாரு. ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். அவருக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். யாரு? யோகி ராமையாவுக்கு. அவர் அந்த ஒரு நாக்காளி இப்படி உட்காந்து இப்படி இருக்கு நாக்காளி, அதுல உட்காந்துருப்பாரு, கால் நீட்டி இருப்பாரு. அவர் நான் கொண்டு போய் என்ன பண்ண, ஒரு சாக்லேட் கொண்டு போய் அவர்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு, என் பையன் பேர் அகத்திய வர்மன், அவர்கிட்ட ஒன்று கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே விறுவிறுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் நாக்காளி கீழே வச்சிருக்கிறாரு, ஓடி போய் அதை எடுக்க போயிட்டான். அவர் அதை பிடிச்சிக்கிட்டாரு. 2 பேருக்கு சண்டை. இவருக்கு 5 வயசு, அவருக்கு கிட்ட 70 வயசுக்கு மேல. சண்டை இழுக்கிறாங்க, 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவர் இழுத்துக்கிட்டாரு. பையன் உடனே சொல்றான், அப்ப அவன் சாக்லேட் கொடுக்க மாட்டான் பாரு. குழந்தை மாதிரி அவரு. ஆனா அவர் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா நாங்க தேடுதல் உள்ளவங்க எல்லாம் வசியப்பட்டு அப்படியே நிற்போம், பிரமிச்சு போய் நிற்போம். 1 hour 1.5 hour பேசுவாரு, கண்ணை சவுண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். இவ்வளவு பெரிய ஞானமா. எனக்கு தீனி போட்டவர் அவரு தான். அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏதாவது புக்ஸ் எழுதியிருக்கிறார். இப்போ உள்ள அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் எழுத போறாங்க. என்கிட்ட நானே சொல்றேன், ஃபியூச்சர் எபிசோட்ஸில் ப்ரொஃபஸர் டாக்டர் யோகி ராமையாக்குன்னு நாங்கள் ஒரு எபிசோட் செய்வோம். அதில் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசலாம். வணக்கம், நான் சித்த வைத்தியர் பாணி பேசுகிறேன். அதாவது ஏற்கனவே ஒரு குறிப்பில் சொல்லியிருந்தேன், பக்குவமான மிளகு அப்படின்னு சொல்லிட்டு பாவனை மிளகு. உண்மையில் பாவனை மிளகு. அந்த மிளகை எடுத்து கழுவி காய போட்டு லேசாக வறுத்துட்டு எலுமிச்சை சாறில் ஊற போட்டு காஞ்சோடனே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி சாறில் போல காஞ்சோடனே எடுத்துக்கலாம், மஞ்சள் சாறில் போல காஞ்சோடனே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தூதுவளை, துளசி இப்படி கூட போட்டு போகலாம். இதில் வந்து ஆண்மையும் பெருகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. வைத்தியத்துறை எங்கள் துறை, 35 வருஷம் அனுபவம் எனக்கு. அதனால் வந்து உங்களுக்கு அது ஆச்சரியமா நிற்கும், எங்களுக்கு அது ஆச்சரியமான ஒரு வேலையே கிடையாது. நல்ல இந்த பாவனை மிளகை வந்து நீங்கள் இன்னும் பக்குவப்படுத்தி ஆண்மைக்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயம் பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். மிளகு வந்து காரம், அது வந்து எலக்ட்ராயின் காரம். யார் ஒரு எலக்ட்ராயின் காரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல ஏற்றுறாங்களோ ஆண்மை கூடும். இதெல்லாம் நாங்கள் வந்து அனுபவப்பட்ட ஒரு விஷயம். சரி, இந்த பக்குவ மிளகுல நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால், இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ஆண்மைக்கு மட்டும் அப்படின்னா இந்த மிளகை கழுவி காய போட்டு எடுத்துக்க. நீங்கள் அஸ்வகந்தா சூர்ணம் வாங்கிட்டு வாங்க, 50 கிராம் வாங்கி சட்டியில் போட்டு அதில் வந்து 1 லிட்டர் தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு 100 ml வடிகட்டி எடுத்துங்க. இந்த மிளகுல ஊற போட்டு, அதாவது நான் சொல்றது புது மிளகு எடுத்து கழுவி காய போட்டு இதில் ஊற போட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு 3 முறை நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்து ஊற்றுறோம். ஒவ்வொரு முறையும் 50 கிராம் அந்த அசுகந்தா மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஊற்றி இதை காய போட்டு இதை அரைச்சி நீங்கள் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு, அதாவது ஒரு 1/4 கிராம் 1/2 கிராம் அளவு சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா காலப்போக்கில் விந்து அணுவும் கூடும், ஆண்மையும் பெருகும், உடல் வனப்பை பாருங்க, நல்லா ஜம்முன்னு இருக்கலாம். நன்றி, வணக்கம். இது பக்குவமான மிளகு. அடுத்த கேள்வி டாக்டர், இப்போ சித்தர்கள் வந்து அவங்க போய் மெடிடேஷன் பண்ண இடம் இல்லை அவங்க வாழ்கிற அந்த இடத்த சுற்றி நல்ல ஒரு வைப்ரேஷன் ஹீலிங்கான சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கும்ன்றாங்க. அவங்க வாழ்கிற இடம் இல்லை மெடிடேஷன் பண்ண இடத்துல என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்கும்? சரி, இப்போ நீங்கள் கேட்டீங்களா அந்த இடத்துல என்ன ஒரு சக்தின்னு கேட்டீங்களா இல்லையா? இந்த மலைங்களில் ஒரு மான் இருக்கும். அந்த மான் வந்து கஸ்தூரி மான் சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அது கஸ்தூரின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை வெளியாகும். அது கொண்டு தான் வாசனை திரவி பயன்படுத்துவாங்க. சில மதங்கள் அதை பூச்சிட்டு தான் தியானமே பண்ணுவாங்க. அது கொஞ்சம் எழுத்துக்கின மனம் ரொம்ப சாந்தமா அமைதியாயிரும்.
அது மானோட திரவம். ஆமா, கஸ்தூரி. அது வந்து சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட்ல பிளாக் இருந்தால எடுக்கக்கூடியது கஸ்தூரி. ரத்தத்தை வந்து ரொம்ப தின்னாங்க, உடம்பு சூடா வச்சிருக்கோம். அந்த கஸ்தூரி வந்து அந்த மான் ஒரு 2 கிலோமீட்டர் எட்ட இருந்தால இங்க அந்த வாசனை வந்துடும். மனம் சாந்தம் அடையும், ஏகாந்தமா நிற்கும் மனம். அப்போ ஒரு இடத்துல மழை நிக்குதாங்க, அங்க வந்து வெளிக்கு இருக்குது, அந்த வாடை அங்க வருது. மனம் என்ன பண்ண, ஐயோ எனக்கு முடியல சொல்றமா இல்லைங்களா? இவ்வளவு இன்பத்தை, பல இன்பத்தை சேர்ந்துக்கூடியது வந்து ஒரு சித்தரை ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ண, தவம் பண்ணது. அதுக்கு பேரு தவம். தவம் சொன்னா பிராணாயாமம், தியானம் எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து பண்றது. அதை அந்த மருந்தும் அங்கேயே சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க பண்ண காஸ்மிக்ல உள்ள எனர்ஜி எல்லாம் அவங்க மேல ஏறுது பாத்தீங்களா? எங்க உட்கார்ந்தாங்களோ, இப்ப நீங்க வந்து ஒரு கிளாஸ் சூடா வந்து பக்கத்துல வந்து வைக்கிறீங்க, ஒரு ஒரு கோலையில சுடு தண்ணி, கீழே பிளேட் இருக்கு, இந்த சூடு அந்த பிளேட்ல ஏறுமா ஏறாதா? அப்ப எந்த மண்ணுல எந்த இடத்துல உட்காந்து அவங்க தியானம் பண்றாங்களோ, தவம் பண்றாங்களோ, அந்த சக்தி 25% அந்த பூமிக்கு போயிடும். அங்க போன உடனே ஒரு ஆனந்தமான ஒரு பூரிப்பு, ஒரு ஆனந்தமான ஒரு நுகர்வு, ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வு. அப்ப அங்க என்ன பண்றாங்க, உட்காந்து அந்த சக்தியை அவங்க எடுக்கிறாங்க. அப்படிதான் சித்திர அழகன் இடமெல்லாம் கோயிலுக்கு உண்டாச்சு. கோயில் உண்டாச்சு. எங்கங்க சமாதி? ஆனா சமாதி இறப்பு கிடையாது, அங்க உள்ள வந்து உடம்பு கிடையாது, அது வேற சப்ஜெக்ட், இன்னொரு நாளைக்கு கேளுங்க. அந்த இடத்துல கோயில்கள் உண்டாச்சு, தல விருட்சங்கள் உண்டாச்சு. இது அந்த தவம் பண்ண இடம் வந்து பெரிய, நம்மளுக்கு வந்து அதுதான் கோயில் மாதிரி நமக்கு. அந்த இடத்துல போய் நம்ம போய் உட்காந்து தியானம் பண்ணணும். நான் போயிருக்கேன், இந்த 12 சித்திர கோயிலுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். பாபாஜி பிறந்த ஒரு இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அவர் வாழ்ந்த இடத்துக்கு நான் இன்னும் போல, இப்ப இருக்கிற இடத்துக்கு நான் இன்னும் போல. அந்த பாக்கியம் எப்ப கிடைக்குமோ தெரியல. வணக்கம், நான் உங்கள் சித்த வைத்தியர் வாசு நிபுணர் பாணி பேசுறேன். மேற்கு பார்த்து ஒரு வீடு இருக்கு, ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேற்கு வந்து குறுகி இருக்க வேண்டும், மேடா இருக்கணும், நல்ல வெயிட்டா இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அங்க நீர்நிலை வரவே கூடாது. அப்படி இருந்தா அது சுபிச்சமான ஒரு இடம். இதுக்கு மாறி இருக்கும்போது தான் அங்க பிரச்சனை உங்களுக்கு வந்து உருவாகும். அதை நல்லா கவனிச்சிங்க. நன்றி, வணக்கம். ஸோ அதெல்லாம் ஒரு காலிங் இருக்கணும். ஆமா, அதெல்லாம் அவங்க அனுமதிச்சாதானே நம்ம போக முடியும். ஓகே டாக்டர், அடுத்த இது வந்து ஒரு நம்மளோட எபிசோட்ல ஸ்பெஷல் கேள்வி. சரி, இது வந்து உங்களோட அனுபவத்திலேருந்து நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நல்ல ஒரு மெசேஜாக வந்து சேரும். சொல்லுங்க. இப்போ வந்து நம்மளோட இன்றைய காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹாப்பினஸ், அப்புறம் பொருளாதாரம், ஸ்பிரிச்சுவல், இது 3ல் எதுக்கு நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மகிழ்ச்சி வேணும்னு சொன்னால் பொருளாதாரமாக இருக்கணும். அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டீங்க? ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம் வேணும். நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ண, வீட்டை விட்டு வெளியாயிட்டான். வீட்டை விட்டு வெளியாயிட்டு நேராக இமாலயக்கு போயிட்டான். அங்கே போயிட்டு ஒரு சொம்புல வந்து இப்படி இன்னும் தண்ணி வந்துடும் உள்ள, அதை கற்றுக்கிட்டு வந்துட்டான். 12 வருஷம் பொறுத்து வீட்டை விட்டுட்டு போயிட்டான். தம்பிக்காரன் தான் போயிட்டு வேலை செஞ்சு கடைசி எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து வீட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். அப்பா கேட்டார், எங்கப்பா போனேன்? நான் தவம் பண்ண போயிட்டேன், இப்போ நான் பெரிய சுவாமிஜி ஆகிட்டேன். என்னப்பா கற்றுக்கிட்டு வந்தேன்? சொம்பு கொண்டாமா, சொம்பில் ஒன்றா கொடுத்த தண்ணி. இதுதான் பைப்பில் வருத ரைட்டா இல்லையா? இப்படி போன இருக்கா, இதை ஆன்மீகன்னு சொன்னவனு இருக்கான். ஸ்பிரிச்சுவல்லாம் என்னன்னு இருக்கு கதை, ரைட்டா இல்லைங்களா? அப்போ ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருந்தாதான் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்கு வந்து எடுக்க முடியும். எவன் ஒருத்தன் காசு பத்தலை 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 அவன் பத்தாமே போயிடும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்கா இல்லையா? ஆமா. எதை நீ நினைக்கிற அது நீ ஆவாய். இப்போ மகிழ்ச்சி நமக்கு வந்து பொருளாதாரம், இன்னொன்று ஆன்மீகம், இது 3யுமே நம்ம சம அளவோடு கொண்டு போனோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுல எதுல குறைஞ்சாலும் நம்மளுக்கு தாமதம் ஏற்படும். போக முடியல, தாமதம் ஏற்படும். தாமதம் கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, சில பேர் பாருங்க, இப்போ ஐயப்பனுடைய அந்த இதுக்கு போவாங்க, வேண்டுதல் போவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், போக முடியாதவங்கலாம் அவர்கிட்ட ஒரு 50 கொடுப்பாங்க வழிச்செலவுக்கு. அவர் போய் சாமி கும்பிட்றாருல்ல, போயிட்டு வர்றாருல்ல, அதோடைய பலன் நம்மளுக்கு வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு யாருமே கொடுக்கல வச்சிங்களேன், அந்த வருஷம் அவர் போக முடியாம போயிருது இல்ல. ஆனா அந்த மாதிரி அமையறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஐயப்பன் ஏதாவது வரல அனுப்பி விட்டுருவாரு. அப்ப தாமதப்படுத்த முடியுமே தவிர இல்லாம செய்ய முடியாது.
ம், இது 3 ஒரு ட்ரையாங்கிள் தான். ஆனால் ஒரு நிலை வந்தவன நம்மளுக்கு பொருளாதாரம் தேவையில்லை. நீங்க மட்டும் இருந்தா எதுக்கு காசு? ம், ம், ம். ர